வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல வரவேற்புரையை தொடர்ந்து பட்டம் பெறும் ஹாஃபதாக்களை வாழ்த்தி பேசுகின்ற வாழ்த்துரை தற்பொழுது நிகழவிருக்கிறது. முதலாவதாக பள்ளப்பட்டி மஸ்ஜிதே கலீலியா சாணகர் பள்ளியினுடைய துணை இமாமும் எங்களோடு பயணித்த சமகால சகோதரருமான மௌல்வி கே முகமது யூசுப் நூரின் ஹசரத் அவர்கள் தற்பொழுது வாழ்த்துரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا نساء النبي لستن كأحد من النساء صدق الله العلي العظيم. புகழனைத்தும் ஏகவல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக புனிதமிக்க இச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தகுதிமிக்க முதுபெரும் ஆலிம்கள் அவர்களின் மீதும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், பெண்மணிகள், நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் திறமையிலும் கல்வியிலும் உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஆலிம்களுக்கு மத்தியில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்விற்கு நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான பெருமக்களே, வானங்களும் பூமியும் மலைகளும் சுமப்பதற்கு அஞ்சிய ஒரு மிக கனமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த மிருதுவான உள்ளங்களை கொண்டிருக்கக்கூடிய பெண் ஹாஃபிலாக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் பதிய வைத்திருக்கிறான். அதற்காக அந்த பெண் ஹாஃபிலாக்கள் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யா நிசா அன் நபியி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நபியினுடைய மனைவிமார்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மற்ற மனைவிமார்களை, மற்ற பெண்களை போல அல்ல என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். எனவே அவர்களை போன்றுதான் இங்கே பட்டம் பெறுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய பெண் ஹாஃபிலாக்களாகிய நீங்களும் மற்ற பெண்களை போல அல்ல. நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே அருள்மறையாம் திருமறையினை முழுமையான முறையிலே மனனம் செய்து உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் மற்ற பெண்களை போன்ற அல்ல, நீங்கள் தகுதிமிக்கவர். உங்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களும் மற்ற பெற்றோர்களை போல அல்ல, அவர்களும் அந்தஸ்தால் கண்ணியத்தால் மற்ற பெற்றவர்களை விட சிறந்தவர்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், நாளை மறுமையில் இந்த பெண் ஹாஃபிலாக்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை அல்லாஹ் அழைத்து அவர்களுக்கு ஒளியாலான ஒரு கிரீடத்தை அல்லாஹ் அணிவிப்பான். அந்த ஒளியாலான மேலும் அல்லாஹ் அந்த பெற்றோர்களுக்கு கண்ணியமான ஒரு ஆடை அல்லாஹ் கொடுப்பான். அந்த பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு ஏன் இந்த கிரீடத்தையும் இந்த ஆடையையும் கொடுத்திருக்கிறாய் என்று அந்த பெற்றோர்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபில்களாக உருவாக்கியது காரணத்தினால் மற்றவர்களை விட அல்லாஹ் நான் உங்களுக்கு இந்த சிறப்பை கொடுத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஹதீஸில் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சில விஷயங்களை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே
கொடுங்கோல் மன்னன் என்று சொல்லுவார்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு தடவை ஒரு சிறுவனை அடித்து விடுவான். அந்த சிறுவன் அழுது கொண்டே தன்னுடைய தாயிடத்திலே வந்து சொல்லுவான், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்னை அடித்து விட்டதாக சொன்ன பொழுது அந்த தாய் இப்படி பதுவா செய்வார். எப்படி என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே முதல் 15 ஜுசுவிலே கல்லா என்ற வார்த்தையை இல்லாமலாக்கியதை போல அல்லாஹ் இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபையும் இல்லாமலாக்குவானாக என்பதாக அந்த தாய் பதுவா செய்வார். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அன்றைக்கு இருந்த பெண்கள் குர்ஆனை அந்த அளவுக்கு விளங்கி வைத்திருந்தார்கள். முதல் 15 ஜுசுவிலே கல்லா என்ற வார்த்தை இல்லை என்பதை கூட அன்றைக்கு இருந்த பெண்மணிகள் குர்ஆனை ஆழமாக மதிநுட்பமாக விளங்கி வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நாம் அந்த குர்ஆனை விட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோம். அந்த ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை எங்கள் கண்ணியத்திற்குரிய ஹசரத் பெருந்தகை அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். நம்முடைய பள்ளப்பட்டி மாநகரிலே ஆண்களுக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காண்பிக்கும் விதமாக பெண் ஹாஃபிலாக்களை உருவாக்கி இருக்கிறார்கள். 11 ஹாஃபிலாக்கள் இந்த சபையிலே பட்டம் வாங்க காத்திருக்கிறார்கள். ஒரே நாளில் ஒரு குர்ஆனை ஆண்களை போன்று எங்களாலும் ஓதி காண்பிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய கல்வி ஞானத்திலே பரக்கத்து செய்வானாக. அல்லாஹ் அவர்களுடைய நினைவாற்றலிலே பரக்கத்து செய்வானாக. வாழும் காலமெல்லாம் இந்த பெண் ஹாஃபிலாக்கள் தினந்தோறும் குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் அனைவருக்கும் தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஸ்ர் தேசத்திலே நஃபீசத்துல் மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா என்ற ஒரு இறைநேச பெண்மணி வாழ்ந்தார்கள். நம்முடைய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள். ஒரு மிகச்சிறந்த ஒரு இறைநேச பெண்மணி. எப்பொழுதும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் துஆ கேட்டால் அல்லாஹ் உடனே துஆவை கபூலாக்கி விடுவான். எப்பொழுதெல்லாம் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டது என்று சொன்னால், நஃபீசத்துல் மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களிடத்திலே ஒரு காதிமை அனுப்பி வைத்து எனக்காக நீங்கள் துஆ செய்ய சொல்லுங்கள் என்பதாக அந்த நஃபீசத்துல் மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களிடத்திலே ஷாஃபிஈ இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அனுப்புவார்கள். அப்படிப்பட்ட நஃபீசத்துல் மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஆசிரியர்களுடைய பட்டியலிலும் அவர்கள் வருகிறார்கள். இந்த நஃபீசத்துல் மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். எங்கே இந்த இறைநேச பெண்மணியை அடக்கம் செய்வது என்ற பேச்சு எழுகின்ற பொழுது சபையில் இருப்பவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அந்த வீட்டிலே நஃபீசத்துல் மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களுடைய பணிப்பெண் இருப்பார், அந்த பணிப்பெண்ணிடம் கேட்கலாம் என்று சொன்ன பொழுது அந்த நஃபீசத்துல் மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களுடைய பணிப்பெண் சொல்லுவார்கள், எங்களுடைய அந்த இறைநேச பெண்மணி அவர்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு அறை இருக்கும். அந்த அறையிலே அவர்கள் சதா எப்பொழுதும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அந்த அறையிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு கபரு குழியையும் அவர்கள் தோண்டி வைத்திருக்கிறார்கள். அங்கேயே அவர்களை அடக்கம் செய்து விடுங்கள் என்பதாக அந்த பெண்மணி ஆலோசனை சொல்லுவார். அந்த அறையை திறந்து பார்க்கின்ற பொழுது உள்ளே கஸ்தூரி மனம் மணக்கும். நஃபீசத்துல் மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் தான் வாழ்ந்த காலத்திலே ஆயிரக்கணக்கான குர்ஆனை கத்தம் செய்திருந்தார்கள். தினந்தோறும் அந்த அறையிலேயே உட்கார்ந்து கொண்டு ஆயிரக்கணக்கான குர்ஆனை முழுமையாக ஓதினார்கள். அந்த குர்ஆனுடைய பரக்கத்தினால் அந்த அறை முழுக்க கஸ்தூரி வீசியது, அந்த கபரு குழியிலே நறுமணம் வீசியதாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய பெண்மணிகள் தன்னுடைய வாழ்க்கையில் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய கலாமாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை ஓத வேண்டும். இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் மிகச்சிறந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. அவர்களுக்கு ஹைர் பரக்காத்துகளை அல்லாஹ் கொடுப்பானாக. அதேபோல் இந்த பட்டம் பெற காத்திருக்கக்கூடிய இந்த ஹாஃபிலாக்கள் எந்த குடும்பத்திலே குடும்ப தலைவியாக நுழைய இருக்கிறார்களோ அல்லாஹ் அந்த குடும்பத்திற்கும் பாக்கியத்தை கொடுப்பானாக. வெறுமனே குர்ஆன் ஓதுவது மட்டுமல்லாமல் அந்த குர்ஆன் எந்தெந்த
விஷயங்களை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறதோ அந்த அத்துணை நல்ல விஷயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் அந்த பெண் ஹாஃபிலாக்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் தங்களுடைய பிள்ளைகளை ஆலிம்களாக ஹாஃபில்களாக உருவாக்க வேண்டும் என்ற அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களுக்கும் எனக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை இந்த ஹாஃபிலாக்களுடைய ஷஃபாஅத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இத்துடன் என்னுடைய சிற்றுடைய நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.